வணக்கம் மக்களே. அதாவது பலர் அமெரிக்காலையும் சிங்கப்பூர்லயும் இருந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரே ஆவலாதியா இருந்தது. ஸோ யூடியூப்பை காலாவதி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது டக்குன்னு திரும்பி பார்த்தா ஒருத்தர் வந்து லிப் சாங்க இது பண்ணியிருக்காரு வச்சிருக்காரு. பாப்போமா? பாருங்க. பயங்கரமான திறமையான ஆளு. எவ்வளவு அழகா பாடுறாரு பாருங்க. டியூடு பாட்டு பட்டாய கிளம்புது பாருங்க. அதுதான் சொல்றது என்னன்னா, சரி ரைட்டு கேட்பாங்க. சரி ரைட்டு, இதுதான் ஏதோ ஆர்வ கோளாறுல லிப்பு இதை பண்ணிட்டாரு, தெரியாம பண்ணிட்டாரு அப்படின்னு கொஞ்சம் தூரம் அப்படியே தொலைவட்டா அப்படியே போயிட்டே இருக்கேன். யோசிச்சுட்டே போறேன், காலாவதி ஆயிருமா அல்லது கண்டென்ட்டை கொடுத்து வைப்பாங்களா அப்படின்ட்டு. இப்படி திரும்பி பார்த்தா அட்டே பார்த்தீங்களா? என்னத்தங்க சொல்றது, கிரிட்டிசைஸும் நமக்கும், அதாவது இந்த தமிழ் கிறிஸ்டியானிட்டிங்கிறது வந்து பொதுவாகவே கள்ள ஊழியர்களை ஒரு என்ன சொல்றது, கவனம் பெற்று அதை கவனமாக இருங்கள் அப்படிங்கிற சேனலாவே உருவெடுத்த ஒரு சேனலாக மாறிடுச்சு. நான் விட்டாலும் கள்ள ஊழியர்கள் கண்டபடி ஏதாவது ஒண்ணு கொடுத்துடுறாங்க. சரி இப்படித்தான் அப்படியே, சரி இதை பார்த்துட்டு ஏதோ ரீல்ஸ் முகத்துல இப்படி செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சிந்திச்சுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். முதலமைச்சர் வந்து எப்படின்னா, விஜய் அவர்கள் நம்ம ஓட்டு போட்டோம், விஜய் முதலமைச்சர் ஆவாரா ஆக மாட்டாரா, இப்படி பல விதமான ஒரு குழப்பத்தோடு கூட அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே முதலமைச்சர் ஆயிடுவாரா அல்லது என்ன ஆகும் ஏதாகும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிற நேரத்துல இங்க ஒரு காட்சியை பாருங்க. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க, இது கிரிட்டிசைஸ் கிடையாதுங்க எல்லாம். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ உபதேசிக்கிறேன்னு சொல்றவங்க இப்படி இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? உலகத்துக்கு மொத்தம் பேச தெரியாமல் பரிபூர்ண சித்தம் என்னதென்று மனம் புதுகினாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு இருக்கு. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொல்லக்கூடிய போதிக்கிறவங்க எப்படி இருந்தா, நீங்க என்னதான் இது பண்ணி வச்சு நீங்க என்ன அவலாதி சொன்னாலும், எங்க இருந்து கண்டமிட்டு கண்டம் எனக்கு அவலாதி சொன்னாலும் நான் கேட்பேன். ஆனா கள்ள ஊழியர்கள் கேட்க மாட்டேங்கிறாங்களே. ஊழியர்கள் எல்லாம் கரு சொல்லாதீங்கப்பா, சாபத்துக்குள்ள வரும், அப்படியாக வரும் அப்படின்னு சொல்றீங்க. சாபம் வருமா ஆண்டவரே? இல்லையா ஆண்டவரே, உங்களுடைய உபதேசத்தை கேட்டா மாத்திரம் உமக்குள்ள நான் நீடிச்சு இருந்தேன் அப்படின்னு சொன்னா சபிக்கப்பட்டவன் இல்லை. இல்லை அப்படித்தானே? உங்களுடைய உபதேசத்துல நான் நிலைச்சிருக்கணும், உண்மையில் நான் நிலைச்சிருந்தா இதா இருக்கும், நான் மிகுந்த கனிகளை தருவேன், அப்படித்தானே ஆண்டவரே? ஆமா, ஆண்டவர் அப்படியே தான் சொல்லியிருக்காரு, பைபிளையும் சொல்லியிருக்காரு, புரியுதுங்களா? எவன் சபிக்கப்பட்டவன்? தேவனிடத்தில் பிரிந்து பாவத்தில் நிலைத்திருக்கிறவன் தான் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஊழியர்களை வந்து இப்படி அட்டூழியர்களை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுனால ஆண்டவரை சபிப்பீங்களா? இல்லையே, சபிக்கிற ஆண்டவர் வந்திருக்க மாட்டாரு. மேல இருந்தே சபிச்சிருக்கணும், மேல இருந்தே ஆசீர்வதிச்சிருக்கணும். எதுக்கு கீழே வராரு? எதையா வேலை பாக்குறியா அப்படின்னு. அவர் வானத்துல தானே இருக்கிறாரு, என் கண்ணுக்கு தெரியல, ஆனா அவரு கண்ணுக்கு நான் தெரிவேன். அதனால மேல நோக்கி அப்படி பாக்குறேன், அப்படி என் கண்ணை சைட் அடிக்கிற ஆண்டவரை, புரியுதுங்களா? பாத்தீங்களா? அதாவது மாம்சத்தின்படி ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியாது. பிறர் செய்கிறார்களே என்ற ரீல்ஸ் மோகத்தில் காட்சிப்படுத்துவது கிறிஸ்துவ மாண்பை, கிறிஸ்துவ பண்பை கெடுத்து போடும், புரியுதுங்களா இல்லையா? அப்ப அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்கணும். இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாரர் அப்படி பண்றாங்க, ஒரு சாரர் இப்படி பண்றாங்க, அப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் கிறிஸ்துவர்களாகிய நாம் பிழையற்ற மாசற்ற பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளும்படி மரமேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அப்படின்னு. மலையே நம்முடைய பண்புகளை மாற்ற முடியாது, அதாவது மறைக்க முடியாது, நம்முடைய கிரியைகளை மறைக்க முடியாது, புரியுதுங்களா இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவரை நான் தரிசிக்கின்றேன், ஆண்டவரை நான் இவ்வளவாய் இது பண்றேன் அப்படிங்கிற இதுல இருக்கிறவங்க இப்படி செய்யலாமான்னு கேட்டதுனால குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், ஏனெனில் நீங்கள் அந்த குற்றத்தை செய்திருக்கிறபடியால் அப்படின்னா நான் எங்க ஆடினேன், இப்படி ஆடினேன். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்ன ஒரு பாட்டு, அது டக்குன்னு வந்து இதுல மட்டும் மனசுக்குள்ள இருந்தா தானே அந்த பாட்டு வரும். டியூடு பாட்டு ஞாபகம் இருந்தா தானே நம்ம அதை கேட்டு ஆழமா இது பண்ணினா அந்த பாட்டை உடனே பாடிடுவோம். இதெல்லாம் என்ன அர்த்தம்? வாட்ஸ் த மீனிங் ஆஃப்
என்ன மீனிங்க? ஏசு உங்களை நேசிக்கிறார் அப்படிங்கிற அர்த்தமா? அந்நிய பாஷையில பாடியிருக்காங்களா? புரஜாதிகாரம் அப்படித்தானே போடுறாங்க. என்னத்தங்க சொல்றது? நான் ஏதாவது சொல்லிட்டேன் அப்படின்னா மன வருத்தம் ஆயிடுறீங்க. அப்புறம் உங்களுக்கு மன வருத்தம் இல்லாம தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. நான் என்ன சொல்றதுங்க? நாம காலாவதியா ஆகி இதை என்ன செய்யறதுக்கு? பிறரை சொல்லி நிதியை காண்டியத்தி கடுப்பேத்துற மாதிரி இருக்கு. பேசாம நான் அமைதியா இருந்திருப்பேன். நீங்க கண்டென்ட்டை கொடுத்து வைக்கிறீங்க. பலதும் என் கண்ணுக்கு படுது. கண்ணுக்கு முன்னால படும்போது நான் அதை பார்க்கலன்னா எப்படிப்பட்ட காரியம்? அநாகரிகமாக இருந்தால் எப்படி அர்த்தம்? பைபிள்ல எப்படி இருக்கோ அப்படிதானே நம்முடைய வாழ்வியல் இருக்கணும். பைபிள்ங்கிறது கிறிஸ்துவ வாழ்வியல் புத்தகம். மனித வாழ்வியல், கிறிஸ்துவ மனித வாழ்வியல் புத்தகம். சீசராக்கும் வாழ்வியல் புத்தகம். பரிசுத்தமாக வாழ வழிவகை செய்யும் புத்தகம். சரிங்களா? பரலோக ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கக்கூடிய புத்தகம். அப்ப அந்த புத்தகத்தை போதிக்கிறேன்னு நீங்க சொன்னா இப்படி இப்படி செய்யலாமா? இப்படி 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 செய்யலாமா? இத நம்ம பொதுவாகவே சொல்றேன். இந்த மாதிரி யாரும் நடத்த மாட்டாங்க. நல்லவர்களும் இருக்கிறார்கள். புரியுதுங்களா? நல்ல மனிதர்களும், ஆர்வமாய் பயணிக்கிறவர்களும், அன்போடு கூட நேசிக்கிற சகோதரர்களும், அதிகமாக ஆண்டவரை தேடுகிறவர்கள் இருக்காங்க. பட் அவங்களெல்லாம் நான் சொல்லவே இல்லை. கள்ள ஊழியர்களை சொன்னதுனால ஆண்டவர் சவிப்பாரு. கள்ள ஊழியர்களுடைய காரியத்தை நான் எக்ஸ்போஸ் பண்ணா அதாயிரும், வச்சிரும், வேண்டாம் அப்படின்னு சொல்றதுன்னா யாருதான் சொல்றது? யாருதான் பேசுறது? சொல்லுங்களேன். அதாவது கள்ள ஊழியர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறாங்க. நிர்விசாரமாக செய்து கொண்டு இருக்கிறாங்க. தெய்வ பயமின்றி பல காரியங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நான் வீடியோ காட்சிப்படுத்தி நான் போட்டுருவேன் அப்படிங்கிற பயத்தினால அதை செய்ய மாட்டாங்கல்ல. அப்ப அது இடலாக இருக்காதுல்ல. இந்த சிறுவிலில் ஒருவனுக்கு இடலை உண்டாக்கினால் அவன் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் அமர்ந்திருப்பது அவனுக்கு நலமாய் இருக்கும் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்படியானால் இப்படி செஞ்சா இப்படி செஞ்சா எப்படி அர்த்தம்? அப்போ நம்ம இதுல விழிப்படைய வேண்டுமா வேண்டாமா? ஆண்டவரை சும்மா இந்த கோமாளித்தனம் பண்ணி கேவலமான ஒரு நடக்கையோடு கூட செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியுமா அப்படின்னு சொன்னா முடியவே முடியாது. ஏன்னா அந்த ஆண்டவர் காணக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். யாரும் கண்டிராத, ஒருவரும் கண்டிராத ஆண்டவரை நாம தரிசிக்கிறோம். அந்த ஆண்டவர் தான் நம்மளை தேடி வந்திருக்காரு. அண்ட சராசரங்களை உண்டாக்கி தாம் ஒருவருக்கே வல்லமை, மாட்சிமை, மகிமை உண்டு அப்படிங்கிற ஆண்டவர் தான் தமக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்காரு. அப்போ தமக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய நீங்க வேர் பிரித்த மாதிரி ஏன் காமிக்கணும்? ஏன் காமிக்க கூடாது? காமிக்கத்தானே உங்களை அழைச்சாரு. பிறரை இடல்ல உண்டாக்கலாம் ஐயா. உங்களுக்கு நல்லா இருக்கு, எனக்கு நல்லா இல்லை, பிறருக்கு நல்லா இல்லை. அப்போ நல்லா இல்லைன்னா 1000 பேருக்கு இருக்கட்டும். 1000 பேர் பிடிச்சிருந்தாலும் ஒரு மனிதனுக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை 1000 தூக்கி தூர போட்டு போயிடணும். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் 99 மனம் திரும்ப அவசியம் இல்லாத ஆட்டை அப்படியே போட்டுட்டு ஒரு பாவியை நோக்கி ஓடினாரு. சோ ஒருத்தருடைய என்ன ஓட்டம், அதாவது ஒருத்தருடைய சுபாவம், ஒருத்தருடைய மன கடினமானது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தருடைய கடினத்துக்கு வரக்கூடிய காரியங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்? செவிசாய்க்கணும். ஏன்? சபையில ஆடலாம், சபையில பாடலாம், இதெல்லாம் கிடையாது. ஒருத்தருக்கு இடல்ல உண்டாக்குது அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலே தட்டி போட்டு போயிடணும். அது 1000 பேருக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, ஒருவருக்கு இடல் உண்டாக்குமானால் கண்டிப்பாக இது பண்ணிடணும். அப்படிதான் நம்ம கிறிஸ்துவத்தில் கற்றுக்கொண்டிருக்கிறோம். சரிங்களா? வேற ஒரு பதிவு. வணக்கம்.